எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 21:22 லாஸ்ட் பாகம் மட்டும் வாசிக்கலாம். 22ல லாஸ்ட் பாகம் 21:22. நீ என்னை பின்பற்றி வா. நீ என்னை பின்பற்றி வா. நம்ம மனிதர்களை பின்பற்றி போனால் அதன் முடிவு ஏமாற்றம். தேவனை பின்பற்றி போவோமானால் அதன் முடிவு புதிய மாற்றம். அப்போ புதிய மாற்றத்தை கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தேவனை பின்பற்றி போகிறோம். யார் யாரையும் பின்பற்றி போகிறோம், அவங்க கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் நம்பி போகிறோம். தேவன் என்னை பின்பற்றி வா அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறார். உலக மனிதர்களை பின்பற்றி போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கும். தேவனை நீங்கள் பின்பற்றி வரும்போது தேவன் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து உங்களை சந்தோஷத்தின் பாதையில் நடக்க வைப்பார். துக்கமே ஆனாலும் தேவன் உங்கள் கூட இருப்பார். ஆனால் தேவன் உங்கள் கூட ஒரு உங்களையே நடத்துவார். அவரை நீங்கள் பின்பற்றி வர தேவனை பற்றி கொண்டு நீங்கள் வாழும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தேவனை எப்படி பின்பற்றலாம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். 11 வாசிக்கலாம். அதே 21:11 வாசிக்கலாம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. மீன்கள்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே தான் மீன்கள், ஆத்துமாக்கள். 1 + 5 6, 6 + 3 9, 9 விதமான கனிகள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 விதமான கனிகள் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம தேவனை பின்பற்றிட்டே இருக்கும். அது இல்லாததுனால தான் நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வருது, சந்தேகங்கள் வருது. இந்த 9 விதமான ஆவிக்குரிய கனிகள் இருக்கும். இன்னொரு ரகசியம், அந்த 153ல் 1 - 5 6, அப்புறம் 6 - 3 3. பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவர்கள் மூவரும் ஒருவராய் நமக்குள்ள இருப்பாரானால் நம்ம தேவனை பின்பற்றிருக்கோம். இன்னொன்று 5 - 1 4, 4 + 3 7. 7 அப்படின்றது பரிபூரணம், ஃபுல்ஃபில்மெண்ட். நம்ம பரிபூரணமாக இருக்கணும். எல்லாமே சொல்லுவாங்க, நீ நல்லவனாக தான் இருக்க, அந்த கோபத்தை மட்டும் விட்டுட்டேன்னா ஓகேன்னுவாங்க. எல்லாத்துலேயும் நம்ம சரியாக இருப்போமானால் தேவனை பின்பற்றணும். ஆவிக்குரியமான கனிகள் இருக்கணும். 9 விதமான ஆவிக்குரிய கனிகள் இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கணும். 3வது ஃபுல்ஃபில்மெண்ட். நம்ம பரிபூரணமாக இருப்போமானால் தேவனை பின்பற்றிட்டே இருப்போம். கீழே வாசிக்கலாம். 12 21 12. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தருடைய சீஷர்கள் அறிந்தபடினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. தேவனை நம்ம அறியணும். தேவனை அறிந்த பின்புதான் தேவனை பின்பற்றணும். நம்ம தேவனை அறிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ தேவன் நமக்காக வந்த ஒரு ஹியூமன் சொல்லிட்டு தான் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாய் பிறந்து ஆவியானவராய் நமக்குள்ள இருக்கார். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பிதாவாக இருந்தார், நமக்காக வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழணும் அப்படின்றது தேவனுடைய திட்டம். அதான் மாம்ச ரூபத்தில் வந்தார், ஆவியானவராய் நமக்குள்ள இருக்கிறார். இந்த அறிகிற அறிவு இருக்கணும். நமக்கு இந்த அறிகிற அறிவு இருந்தால் தான் தேவனை பின்பற்றணும். எடுத்த உடனே நம்ம எல்லாரையும் பின்பற்ற முடியாது. எடுத்த உடனே ஆனுவல் எக்ஸாம் எழுத முடியாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ், ஹோட்டல் எக்ஸாம், ஆஃப் இயர்லி, அதுக்கு ஆனுவல். அதே மாதிரி தேவனை அறிகிற அறிவு இருக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போஜனம் பண்ணுங்கள் என்றார். அப்போ தேவன் நமக்கு ஒரு ஆத்தும ஆகாரத்தை கொடுத்த பின்புதான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவார், மாற்றுவார். ஆகாரங்களை கொடுக்கிற தேவன். அப்போ வெறுமனே நம்மளுடைய மாம்சத்துக்கு மட்டும் ஆகாரத்தை கொடுக்க மாட்டாரு, நம்மளோட ஆவிக்கும் தேவன் ஆகாரத்தை கொடுத்து அதன் பிறகுதான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றுவார். கீழே வாசிக்கிறேன். அப்போது இயேசு வந்து அப்பத்தை மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனம் இதுவே முதலாவது தரிசனம். 3 அப்படின்றது நிறைய இடத்துல இருக்குது. நீங்க அம்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் 3 எழுத்து தான். அப்பான்றதும் 3 எழுத்து தான். இயேசு அப்படின்றது 3 எழுத்துன்றது ரொம்ப காமனா இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். 3 அப்படின்றது இதுலயுமே காமனா இருக்கு.
நீங்கள் வந்து எடுத்து வந்து வாசிக்கும் போது அதே அதிகாரத்தில் 21:15 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரு நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. சீமோன் பேதுருனா 12 சீஷர்கள்ல ஒருவன் சீமோன் பேதுரு. இவர் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு சிலுவையில் அறையறதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு கேட்டு போகும்போது இவன் அப்படியே சொல்றான், என்ன ஆனாலும் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அப்படி திரும்பி, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தடவை மறுதளிப்ப அப்படின்வாரு. அவன் கான்ஃபிடண்ட்டாக இருக்கான், யார் என்ன வந்து கேட்டாலும் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இயேசு கிறிஸ்து என் கொடுத்தா நான் அவர் கூட இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவர் எனக்கு தெரியாதுன்ட்டான். நம்ம அப்படி தான் பண்ணுறோம். இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சும் அறியாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. யார் வந்து கேட்டாலும், எனக்கு ஃபைனல் இயர் நான் வந்து முடிக்கும் போது எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வச்சாங்க. சிஓஓ போஸ்டிங் எனக்கு 88% இருந்ததுனால சிஓஓ போஸ்டிங் வந்து கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், நான் தேவனுக்காக ஊழியம் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஒர்க்கு நான் இல்லை சார் 1.5 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னா, நான் தேவனுக்காக ஊழியம் பண்ண போகிறேன் இந்த வார்த்தையை சொன்னேன். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுகிறோம், நம்ம வந்து வெளியே போனதுக்கு அப்புறமா தேவனை விட்டு கொடுத்துறோம். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, என் பிள்ளை என்னை பற்றி சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, வந்து ப்ரொஃபஸராக கூட ஒர்க் பண்ணு, தேவனுக்காக வாழணும்னா தேவனுக்காக தான் வாழணும், எனக்கு உயிர் கொடுத்தவர் தேவன், அவருக்காக தான் வாழணும்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி தான் இருக்கணும். தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்குமானால் எந்த இடத்துலையும் தேவனை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். என்ன சொல்கிறான் பேதுருவை தான் தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, அவனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 12 சீடர்களை அதுலேருந்து பேதுருவை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்கிறாரு. அவன் இப்படி ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கலாம், ஆமாம் நான் அவர் கூட தான் இருந்தேன், எனக்கு மரணமே வந்தாலும் வந்து பரவாயில்ல அப்படின்னு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கே நிறைவேறணும். அப்படி லாஸ்ட்டாக 3வது சொல்லும் போது அவன்ட்டான். யார்? இயேசு கிறிஸ்து அவனை அறியேன் அப்படின்ட்டான். கீழே வாசி பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இதுக்கு என்ன பண்ணுறாரு தேவன், அந்த 3 தடவை அவன் வந்து மறுதளிச்சான், அதையும் இதையும் காம்ப்ரமைஸ் பண்ணணுன்றதுக்காக வந்து இயேசு கிறிஸ்து ஒன்று வந்து பண்ணுறாரு. உங்களுக்கு புரியும், நீங்கள் வந்து கழிச்சு நீங்கள் வந்து கீழே வாசி. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து 3 தடவை கேட்பாரு இந்த கேள்வி. 3 தடவை கேட்கும் போதும் ஒரு சென்டென்ஸ் மாறாது, அந்த வாக்கியம் மாறாம கேட்பாரு. அவர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது, நான் உங்ககிட்ட வாக்கியம் மாறாம எப்படி கேள்வி கேட்கிறேனோ உன்னுடைய பதிலும் அப்படியே தான் வாக்கியம் மாறாம இருக்கணும். ஆனா இவனுடைய பதில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பது நீ அறிவீர். பாருங்க, அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஆம் ஆண்டவரே, நான் உங்களை அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ன்றான். அவர் கேட்ட கேள்வி, இங்க இருக்காங்களே இவங்க எல்லாரையும் விட நீ என் மேல அன்பா இருக்கியான்னு கேட்டாரு. அவர் சொல்றான், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உமக்கு தெரியும் நான் உங்களை அன்பா இருக்கேன் சொல்லிட்டு உமக்கு தெரியும். அவர் சொல்றாரு, அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இது ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். தேவன் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் சொல்றோம், அதற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. என்ன ஆசீர்வாதம்? சின்ன ஆசீர்வாதம். ஆட்டுக்குட்டி அப்படின்றது சின்ன ஆசீர்வாதம். கீழே படிச்சு பாத்தீங்கன்னா புரியும். 2வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அவர் கேள்வியை மாத்தவே இல்லை. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பது நீ அறிவீர் என்றான். அதேதான் சொல்றான். இப்ப ஆசீர்வாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், சின்ன ஆசீர்வாதம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆட்டுக்குட்டியில இருந்து ஆடு ஆயிடுச்சு. ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா உங்களோட வார்த்தைகளை மாற்றக்கூடாது. நம்ம எப்படி பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறோம், முட்டி போட்டு எஸ்ப்பா உமக்கு பிரியமானது எனக்கு கொடுங்க. 2வது தடவை ப்ரேயர் பண்ணும்போது உமக்கு பிரியமானதை கொடுங்க, எனக்கு ஒரு விஷயம் பிரியமா இருக்கு அதையும் கொடுத்துருங்கன்னு கேட்குறோம். இதில் தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம். உமக்கு பிரியமானதை கொடுங்க, எனக்கு பிரியமானதே கொடுங்க. அப்படி கேட்கறதுனால தான் சில விஷயங்கள்ல நம்ம தப்பாகும், மிஸ்டேக் ஆகும். அப்போ தேவன்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறீங்களோ அதான் இறுதி வரைக்கும் இருக்கணும். இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் நான் அதிகமாக ஆசைப்பட்டது வேதம் தான்.
13 வருஷம் மரண படுக்கையில் இருந்தேன். அப்போல்லாம் வந்து தேற்றுறதுக்கு யாருமே இல்லை, அப்பா அம்மா தான் இருந்தாங்க, தேவன் இருந்தார். கிட்டத்தட்ட 35 தடவைக்கு மேலே ஸ்கேனிங் தேட்டர், 1000 கணக்கான இன்ஜெக்ஷன் உள்ளே போயிட்டு வந்துருக்கேன். ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து யூரினரி பிளாடர் வரைக்கும் ஃபுல் ஆஃப் எனக்கு ஃபால்ட், கிட்னியில் ஸ்டோனு, இங்கே ஸ்டோனு, அப்பண்டிஸில் ஸ்டோன் இருந்தது, ஐ ப்ராப்ளம் இருந்தது, லோ பிபி, ஐபிபி எல்லாமே இருந்தது எனக்கு. 13 வருஷம் அப்பா அம்மாவுக்கு ஏதோ சும்மா சொல்லணும்னு சொல்லலை, அப்பா அம்மாவுக்கு தெரியும். நான் வந்து மயங்கி விழுந்துட்டேன்னா 3rd ஃப்ளோர்லேருந்து 9 பேர் தூக்கிட்டு வந்து ஆட்டோவில் விடுவாங்க. அப்படி தான் என்னோடய வாழ்க்கை இருந்தது. நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டால் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடுச்சு, நீ நல்லா இருக்கு போயிட்டு வாங்க. ஒரு வியாதி இல்லாமல் இருக்கேன்னா தேவனுக்காக தான், தேவன் தான். நான் அவர்கிட்ட கேட்ட விஷயம், அவங்கெல்லாம் பார்த்து ஏசப்பா அவங்க கூட இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வைக்காதீங்கப்பா அப்படின்னு தான் கேட்டேன். தேவன் எனக்கு நிற்க வச்சாருங்க. ஒரு வியாதி கூட இல்லை, சுகமாக இருக்கேன்னா அப்போ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என் கூட இருந்தார், நான் நல்லா இருக்கும்போது நான் அவர் கூட இருக்கணும். அதனால தான் என்னோடய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றுமே இல்லாததுக்கு காரணமே அதான். தேவனுக்கு என்னோடய வாழ்க்கையை கொடுத்துட்டதுனால ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாமே என்னை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அதை பற்றி கவலைப்படல, சந்தோஷம் தான் படுறேன். அதிகமாக தேவன்கிட்ட நான் வந்து நெருங்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை தேவன்கிட்ட கேட்குறீங்கன்னா அவர் என்ன கேட்குறாரோ அடி மாறாமல் நீங்களும் அந்த ஆன்சர் சொல்லணும். எனக்கு தான் வேணும், உமக்கு சித்தமானது எனக்கு தாருன்னு தான் கேட்கணும். எனக்கு சித்தமானதை நீங்கள் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்துட்றேன்பா, ஆனால் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அழுவும் போது என்கிட்ட வரக்கூடாதுன்றவர். அவர் கொடுக்குற வாழ்க்கை உங்களுக்கு லிங்க் ஆகணும் அப்படின்னா ப்ரேயரில் இருக்கும், ஜபத்தில் இருக்கும். ஜபம் பண்ணுறதே இல்லை, நம்மளுக்கு தேவையெல்லாம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி இதுதான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் எனக்குள்ளே வாங்கப்பான்னு கேட்குறதில்லை. அவர் நமக்குள்ளே தான் இருப்பார். நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் தப்பு பண்ணும்போது செயல்பட மாட்டார், நமக்குள்ளே தான் இருப்பார். இவ்வளோ கிட்ட தான் இருக்கார், நம்மளுடைய இருதயத்தில் தான் இருக்கார். நம்மளுடைய இருதயத்தை வேறு யாருக்கும் கொடுத்துருவோம். ட்ரூ லவ்னுவாங்க, அது அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் நான். இந்த ட்ரூ லவ், நான் உயிராக இருக்கேன், இந்த டைலாக்ஸ்லாம் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். எவர் லாஸ்டிங் லவ், அது தேவனுடைய லவ் மட்டும் தான். யார்கிட்ட பேருக்கு நீங்கள் போய்ட்டு கேளுங்க, எனக்காக உயிரை கொடுப்பியான்னு சும்மா டைலாக் கொடுப்பாங்க. இவங்க உயிரெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, சான்ஸே இல்லை. நமக்காக உயிரை கொடுத்த ஒரே ஒருவர் ஆண்டவராகிய அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, இந்த பலிகள்லாம் இருந்தது. அந்த ஒரு பலிகள்லாம் எடுக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். சின்னதாக சொல்கிறேன். அப்போ என்ன கான்செப்ட் இருந்ததுன்னா, இப்போ நான் தப்பு பண்ணுறேன், ஏதாவது பாவம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அந்த இளம் ஆடையோ இளம் கன்றையோ ஆசாரியர்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணோம், அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை வெளியிடுவாங்க. அதுலேருந்து ஒரு புகை வரும். அந்த புகை என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து மேலே போகும்போது தேவன் அதை வந்து ஏற்றுக்கொண்டார். அப்போது என்னோட பாவம் என்ன ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. இதுக்கும் அதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ இந்த கான்செப்ட் இருந்தது. அவர் யோசிச்சார், ஒரு பாவப்பட்ட மிருகம் எதற்கு பலியாகும், நம்மளுடைய பாவத்துக்காக அவரே மனித ரூபத்தில் வந்து நமக்காக அவர் மறிச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே தான் இருந்தது. பழைய ஏற்பாட்டோட கான்செப்டே அதான். ஒருத்தர் பாவம் ஆயிடுச்சு, பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பாவத்தை போக்கணும்னா ஒரு அனிமல்ஸை தான் என்ன பண்ணுவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அப்போ அனிமல்ஸ் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, நான் இருக்கேன், என்னுடைய சரீரத்தை புக்க கொடுக்குறேன். அதனால தான் இன்றுமே ராபோஜனத்தப்போ இது உங்களுக்காக புக்கப்படுகிற புதிய உடன்படிக்கைக்கான இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறதுன்னு அப்பத்தை கொடுப்பாங்க. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்கான இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது கொடுப்பாங்க. அந்த கான்செப்டில் தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் கேட்குறதுமே அப்படிதான் இருக்கு. அவருக்கு தெரியும் நல்லா நம்ம அவர் மேலே அன்பாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சுட்டே கேட்குறாரு. நீ என்ன உங்ககிட்ட என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். அவர் திங்க் பண்ணுறதும் அவருடைய நினைவுகளும் நம்மளுடைய நினைவுகளும் ஒன்றாகுமானால் அதுதான் தேவனை பின்பற்றத்திற்கான முதல் படி. சீமோன் பேதுருகிட்ட கேட்குறாரு, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாரு. அவன் அதே தான் சொன்னான். என்ன சொல்கிறான், ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், உமக்கு தெரியும்னு சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறாரு, ஆட்டு குட்டிகளை
ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அதே தான் கேட்கிறாரு. அப்போ அதான் சொல்றான், ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றான். ஆசீர்வாதம் கூடிடுச்சு. இப்போ மூணாவது தடவை தேவன் கேட்கிறார். அப்ப என்ன இருக்கணும், அவன் என்ன சொன்னானோ அதே தான் இருக்கணும். இவன் மாத்திட்டான். அது பார்க்கலாம். மூன்றாவது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பா யாருன்றத கூட கிளியரா சொல்றாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படிதான் சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அவங்களையும் ஆசீர்வதிச்சேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன்னு அர்த்தம். நம்மளை தலைமுறைக்கும் ஆசீர்வதிப்பா. தலைமுறைக்கும் சாபங்கள் இருக்கும்னு சொல்லி நீங்க நம்புறீங்க. அந்த சாபங்களை விட தேவன் பெரியவராக இருக்கிறார். அந்த சாபங்களை முறிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு செகண்ட் ஆகாது. நம்ம தேடுறது இல்லை, நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேடி வருவார். நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. அப்ப இடம் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா நீங்க தேடுறதை விட்டுறக்கூடாது. ஏன் நான் ரொம்ப யோசிப்பேன், ஏன் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம கஷ்டம் வரும்போது அவரை தேடிட்டு அவர் அதுலேருந்து விடுதலை கொடுத்துட்டாரு, அப்போ சந்தோஷமா இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ அவரை நம்ம தேட மாட்டோம். பீச்சு பார்க்குன்னு போயிட்டு ஃபோட்டோஸ் போடுறது நானே பார்த்துருக்கேன். நிறைய கண்ணார ஃபோட்டோஸ் போட்டு இங்கே இப்படி போர்ட்ரேட்டில் எடுக்கலாம், இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இது என்னன்னு புரியல எனக்கு. ஃபோட்டோ எடுங்க ஸ்டைல, அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே இல்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம கொடுக்குறது இல்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் கொடுப்போமானால் நீ எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய சிந்தை தான் இருக்கும். இந்த வேதத்துடைய ஆழம் தான் இருக்கும். இந்த வேதத்தினோட ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தினந்தோறும் வேதாகமத்தை படித்து தியானிக்கணும். தியானிச்சுட்டு ஜபம் பண்ணணும். எடுத்தவனே முட்டி போட்டு ஆரம்பிச்சிடக்கூடாது. எங்கள் அப்பா ஆசீர்வதிங்க, அம்மா ஆசீர்வதிங்க. என்ன ஃபர்ஸ்ட் பர்சன்ட் பண்ணுங்க, பியோர் மை ஹார்ட் அண்ட் சோல் அப்படி கேட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். ஏசப்பா நீங்க என் கூட பேசுங்க, நீங்க பேசுறத நான் புரிஞ்சுக்கணும். அதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க, ஆவிக்குரிய ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கணும். நம்ம இப்போ நடக்கிறது எல்லாமே உலக அறிவுல தான் நடக்கிறோம். தேவனுடைய ஞானம் இருக்குமானால் நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் அவர் நடத்துவார். கீழே வாசிக்கலாம். அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. நீ என்னை நேசிக்கிறாயா என்றால், என்னை நேசிக்கிறாய் என்று அவர் மூன்றாவது என்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ரெண்டு தடவை கரெக்டா சொன்னவன் என்ன ஆயிடுச்சு, மூன்றாம் தரம் இயேசு அதாவது மூன்றாம் தரம் இயேசு கிறிஸ்து கேட்டதே அவனால பொறுக்க முடியல. இவ்வளவு தடவை கேட்கிறாரு என்ன ஆயிட்டு இருக்கும் போல அவனுக்கு. 3 தடவை கேட்டதே பொறுக்க முடியல. இப்போ தேவன் நம்ம கிட்ட டெய்லியதை கேட்டுட்டு இருப்பாரு. 3ஆவது தடவை அவர் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு. எதுக்கு துக்கப்படணும்? யார் கேட்கறது? உலக மனுஷன் கேட்டா துக்கப்படலாம். உலக மனுஷங்க 1000 கேட்பாங்க. ஆமா உண்மையிலேயே என்ன விரும்புறியா? இந்த வார்த்தை இந்த டைலாக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த உலக ஆட்கள். ஆனால் அவர் கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்காம இருக்காம, ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிஞ்சுக்காம இருக்கான். இந்த பேதுரு கிட்ட இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, தன்னை விட மற்றவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னை விட மற்றவங்க நல்லா இருப்பாங்களா, அந்த தாட் இருந்தா எல்லாத்துக்கும் என்ன பண்ண, அந்த கேஷ்யூ நட் மாதிரி முந்திப்பான். அந்த ஒரு கெட்ட பழக்கம். அதனால தான் அவனை கேட்கிறாரு கேள்வி. இவ்வளோ எல்லாரையுமே விட்டுட்டு அவனை கேட்கிறாரு. நீங்க பாருங்க, கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இப்ப ஆசீர்வாதம் கூடவும் இல்லை குறையவும் இல்லை. ரெண்டாவது என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அது அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கு. அதே ஆசீர்வாதத்தை இப்போ கொடுக்குறார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ரெண்டாவது என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே தான் இப்போ கொடுக்குறார். அப்போ நீங்க தேவனை பின்பற்ற வேண்டுமானால் உங்களுடைய வார்த்தைகள் தெளிவா இருக்கணும், ஆவிக்குரிய ரீதியில இருக்கணும். தேவன் எவ்வளவு தடவை கேள்விகள் கேட்டாலும் உங்களுடைய பதில் ஒரே பதிலாக தான் இருக்கணும். மாத்திலாம் பேசக்கூடாது. அதான் இங்க மெயினா சொல்ல வர விஷயமே அதான். அடுத்தது நீங்க வாசிக்கலாம். அதே 21ஆம் அதிகாரம் 20. பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து
ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறேன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். இப்போ இவரு தேவன் இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா பேதுரு ஒரு கிளாரிட்டியா புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். இனிமேலாச்சும் நம்ம கரெக்டா இருக்கு. ஆனா அவனோட ஜென்ம சுபாவம் அவனுக்கு போகல. யாரை பற்றி கேட்கறான் அப்படின்னா யோவானை பற்றி கேட்கறான். யோவானோட கேரக்டர் எப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டான். அவனுடைய வாழ்க்கை என்னன்னு கூட கேட்க மாட்டான். தேவன் என்ன நடத்துவார்ன்ற எண்ணம் இருக்கும் அவனுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா எந்த இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா யோவான் இயேசு கிட்ட தேவையில்லாத பேசினா முந்திரி கொட்டையா இருந்தா இந்த இதெல்லாம் இருக்காது. யோவான் கிட்ட இருந்த விஷயம் தேவன் என்னை அழைச்சார், அவர் நடத்துவார். இப்போ யோவானை பத்தி யோவானோட வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத பத்தி பேதுரு கேட்கறான். எனக்கு ஓகேப்பா, எனக்கு இவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டீங்க, யோவானுக்கு என்ன சரி என்னோட நல்லா இருக்குமா, என்னோட நல்லா இருப்பானா அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக கேட்டான். என்ன கேட்டான், அதாவது அவனுடைய வாழ்க்கையை பத்தி தேவன் சொல்லிட்டாரு. ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகள் மேய்ப்பாயாக, இதெல்லாம் சொல்லிட்டாரு. என்னுடைய ஒருவேளை யோவான் தேவனுடைய மார்புலேயே என்ன பண்ணான், சாஞ்சிட்டு இருந்தான், அன்பா இருந்தான். என்னை விட அவனுக்கு அது ஜாஸ்தியா கொடுத்துருவாரோ, நம்ம கிட்ட இருக்க கெட்ட எண்ணங்கள் எல்லாம் என்னை விட என்னோட பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறாரு. நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறீங்களோ அதை விட எல்லாரையும் ஆசீர்வதிங்க, இப்படிதான் இருக்கும். நான் பேதுரு கிட்ட அந்த ஒரு கேரக்டர் இருக்கு. அது இயேசு கிறிஸ்து ரிப்ளை தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஃபர்ஸ்ட் பார்த்துமே நீ என்னை பின்பற்றி வான்றத அப்படியே சொல்லிட்டு இருந்தா புரிஞ்சிருக்காரு. அதற்கான முழு அர்த்தங்கள் அங்கிருந்து ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சாதான் புரியும். இல்ல பாத்தீங்கன்னா அவனை கண்டிப்பா பாக்குறாரு. பேதுரு கேட்டுனா யோவானுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்னன்னு கேட்கிறான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அப்ப நான் ரொம்ப யோசிச்சேன், என்ன யோவான் அவன் அப்போ யோவான் இன்னும் உயிரோடு இருக்கானா, இது ரெண்டாக்கி அதுக்கு கீழே இருக்குது என்ன அர்த்தம்னு. ஆனா தேவன் வேற ஒரு விஷயத்த சொன்னார். அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. ஓகே, யோவான் வேற யாருமே கிடையாது. இப்ப நம்ம எல்லாமே தான் யோவான். எப்படி அப்படின்னா தேவனோட நம்ம அன்பா இருந்தோம், தேவனோட மார்புல நம்ம சாய்ந்து இருந்தோம், தேவனுக்கு பிரியமானதை செஞ்சுட்டே இருந்தோம்னா தேவன் வருமளவும் நம்ம உயிரோடு இருக்கும். எப்படின்னா நமக்கு அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்த தலைமுறைகள் இந்த ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணா தேவன் வருமளவும் நம்ம எல்லாமே இருப்போம். இதான் அர்த்தம், மெயினான அர்த்தம். இப்போ யோவான் அப்படின்றது நம்ம எல்லாமே தான். நான் ஒரு யோவான், அப்பா ஒரு யோவான், இவங்க எல்லாருமே ஒரு யோவான், நம்ம எல்லாமே யோவான்கள் தான். அவர் சொல்றதே ரெண்டு அர்த்தம் தான். அந்த யோவானையும் குறிக்குது, நம்ம எல்லாரையும் குறிக்குது. அன்று சொன்ன வார்த்தை இன்றும் அது சாத்தியமாகும். ஏனென்றால் அவர் மரித்து போன தேவன் அல்ல, இன்றும் உயிரோடு இருக்கிற தேவன். அதான் உண்மை. இதை தேவன் எனக்கு கிளியரா சொன்னார். யோவான் அப்படின்னும் போது யோவான் எப்படி அன்பா இருந்தாரோ அந்த மாதிரி அன்பா இருக்கணும். யோவான் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளும் கீழ்ப்படிக்கணும். யோவான் எப்படி தேவனுடைய மார்பலையே சாஞ்சிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தேவனுடைய மார்பலை சாஞ்சிட்டு இருக்கணும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிக்கணும். அதனாலதான் யாருக்குமே இல்லாத ஸ்லாக்கியம் யோவானுக்கு இருந்தது. என்ன ஸ்லாக்கியம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் அவருக்கு தான் வெளிப்படுத்தினார், வேற யாருக்குமே வெளிப்படுத்தல. அதாவது இனிமேட்டு வருங்காலத்துல அந்த ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துவோட வருகை எப்படி இருக்கும், உலகம் இந்த மாதிரி இனிமேட்ட வரப்போறதுல உலகம் எப்படி இருக்கும்ன்றத யோவானுக்கு தான் வெளிப்படுத்தினார், வேற யாருக்குமே வெளிப்படுத்தல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 12 சீஷர்கள்ல 11 சீஷர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்து போனாங்க. ஒருத்தர் கிராஸ் சிலுவையை டேர்ன் பண்ணி, அதாவது பேதுரு அந்த டேர்ன் பண்ணி அப்படியே இறந்து போ. ஒருத்தரை கல் எடுத்து சாவடிச்சாங்க, ஒருத்தரை கத்தியால வெட்டி சாவடிச்சாங்க, ஒருத்தரை தோல் உரிக்கப்பட்டு சாவடிச்சாங்க. ஆனா யோவான் மட்டும்தான் நேச்சுரல் டெத், இயற்கையா மரணம் அடைஞ்சது யோவான் மட்டும்தான். அப்ப என்ன அர்த்தம், தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால் தேவன் வருமளவும் நம்ம
நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய இருதயம் தேவனுக்குள்ள இருக்கும். அவர் வரும் அளவும் நம்ம எல்லாமே இருப்போம். இதான் அர்த்தம். நீங்க வந்து கீழே வாசிச்சீங்கன்னா புரியும். அதற்கு ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். அவன் வருமளவும், அதாவது தேவன் வருமளவும் அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன பின்பற்றிவா. இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க நான் சித்தமா இருக்கணும் அதை நான் கொடுத்துருவேன். நீ என்ன கொஸ்டின் பண்ணாத. இவனுக்கு என்ன அவனுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் அதை விடு. என்னுடைய வாழ்க்கையே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையே இது சீரா இல்லை, நம்ம என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் கேட்கணும். எஸ்பா அவங்க ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்ன அதை பார்க்கக்கூடாது. அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. தீமைக்கு தீமை எப்பவுமே நினைக்காதீங்க, தீமைக்கு நன்மை நினைங்க. அதான் நம்ம தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமே அதான். எல்லா இடத்துலையும் அன்பாயிடும். ஏதோ இயேசு கிறிஸ்து வந்து இந்துக்காக, முஸ்லீம்காக, கிறிஸ்டின்ஸ்க்காக 3 பேருக்கு அப்படி கிடையாது. இயேசு எல்லாருக்காக வந்தார். இந்த பைபிளிலே இருக்கு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாமே ஒரே சரீரம். அவயவங்கள் தான் வேற, கை கால் இது எல்லாமே வேற வேறையா இருந்தாலும் சரீரம் ஒன்றுதான். இந்த சரீரத்துக்கு இன்சார்ஜ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப என்ன சொல்றாரு, அதற்கு 22 அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன. நான் வருமளவும் அவன் இருக்கணும்ன்ற எனக்கு என்ன இருந்ததுன்னா உனக்கு என்ன. இது யாருக்கிட்ட சொல்றாருன்னா பிசாசு கிட்ட சொல்றாரு. பிசாசு கிட்ட நம்மளை குறிச்சு சொல்றாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஏன் என்னுடைய பிள்ளைகள் நான் வரும் அளவும் ஜீவனோட தான் இருப்பாங்க. நீ எவ்வளவுதான் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன், நான் வந்து வழி நடத்துவேன். நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தேவனை பின்பற்றி போகிறது மட்டும் தான் நம்ம பண்ணணும். நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா 24 வாசிச்சீங்கன்னா, அந்த சீஷனே இவரை குறித்து சாட்சி கொடுத்து, இந்த யோவான் புஸ்தகத்தை டீட்டெயிலா நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் பண்ணதே யோவான் தான் குறித்து சாட்சி கொடுத்து, இவைகளை எழுதினவன் இவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியம் உண்டு, அவைகள் ஒவ்வொன்றும் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதது என்று எண்ணுகிறேன். ஆமென். இயேசு பண்ண அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்லணும்னா இந்த ஒரு உலகம் எவ்வளவு தூரம் பெருசா இருக்கோ அவ்வளவு தூரம் ஒரு புக் இருந்தாலும் பத்தாதான். அவ்வளவு இருக்கு. இயேசு கிறிஸ்து பண்ண மிராக்கிள்ஸ் அவ்வளவு இருக்கு. அப்போ தேவனை பின்பற்றி போனால் நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 41 10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீரின் வழக்கத்தில் உன்னை தாங்குவேன். முதல் விஷயம், தேவனை நாம் பின்பற்றி போவோமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அவரை பின்பற்றி போகும்போது நம்ம எதற்குமே என்ன பண்ண மாட்டோம், பயப்பட மாட்டோம். அவர் நம்ம கூட இருப்பார். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பயப்பட மாட்டோம், தேவன் நம்ம கூட இருப்பார். இரண்டாவது, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம எதற்குமே திகைய மாட்டோம், தேவன் நம்மளை பலப்படுத்துவார். எவ்வளவு நோய்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு பாடுகள், போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் திகையாதே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போதும். என்ன பண்ணக்கூடாது, திகையக்கூடாது. தேவன் நம்மளை வந்து பலப்படுத்துவார். பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள் இருப்பாரானால் எந்த ஒரு பலவீனங்களும் நம்மை காக்காதபடிக்கு பலன் தந்து தாங்குவார். இரண்டாவது விஷயம். மூன்றாவது, நீதியின் வலக்கரத்தினால் என்னை தாங்குவார். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னா, தேவன் எவ்வளவு நீ எங்க போனா, நம்ம போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வரோம் அப்படின்னாலே அது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் தான். உன்னை பாதம் கல்லிடாதபடிக்கு தாங்குவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாருன்னா, நம்மளுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு
கண்டிப்பாக தாங்கப்படும். தேவன் தாங்குவார். நீதியின் வலது கரத்தினால் நம்ம தாங்கி இருக்கா, என் பையன் போறான் பாதுகாப்பு நம்ம கூடவே வருவார். எக்ஸாம் ஹால்லையும் நான் டிப்ஸ் போட்டுட்டு எக்ஸாம் எழுதும் போது கூட தேவன் தான் எனக்கு ஆட்டோமேட்டிக் ஒன்றுமே எழுத முடியல, ஃபுல்லாக இந்த கை அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இது அப்படியே எழுதுறேன் என்னால் எழுத முடியல, எஸ்ப்பா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்னோட கை போகுது. கிட்னியில் ஸ்டோன் வச்சுட்டு தான் என்னோட +2 எக்ஸாமே எழுத போனேன். இப்படி ஒரு லெஃப்ட் ஹேண்டில் வந்து பிடிச்சிட்டு தான் எழுதுனேன். நான் அவ்வளவு கஷ்டத்தின் பாதையில் கூட தேவனுடைய வலது கரம் தாங்கினேன். திகையாதே நான் உன்னை தாங்குவேன்னு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாருன்னா, நீங்க அது என்ன ஸ்கூல்ல இருந்தாலும் காலேஜா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் தேவன் தாங்குவார். போராட்டங்களின் மத்தியில கூட தேவன் நம்மை தாங்குவார். கீழே வாசிக்கலாம். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெக்கி லட்சம் அடைவார்கள். நம்ம மேல எரிச்சலா இருப்பாங்க, இப்போ இருக்காங்க, இருக்காங்க, அந்த எரிச்சலா இருக்காங்கன்னு சொல்லி நீங்களும் அவர் நம்ம மேல எரிச்சலா இருக்காதீங்க. தேவனுக்கு விட்டுருங்க, நான் அவர் பார்த்துக்கிறேன். எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். நம்ம போயிட்டு இவங்க மேல எரிச்சலா இருந்தோமேன்னு சொல்ற அளவுக்கு தேவன் வைப்பார். அவங்கள யாரும் உங்க மேல எரிச்சலா இருக்காங்களோ நீங்க கவலைப்படாதீங்க, தேவன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம சும்மா தான் இருக்கணும். நம்ம போயிட்டு அவன் வாக்குவாதம் பண்றான் நானும் வாக்குவாதம் பண்றேன்னு எதுக்கு இருக்கக்கூடாது. யாரும் உங்களை வந்து ரொம்ப எரிச்சலா பண்றாங்களோ நீங்க சும்மா இருங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கோலியாத்தை போன்ற ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோலியாத்தை போன்று பல போராட்டங்கள் வந்தாலும் நம்ம சின்ன தாவீதாக இருக்கலாம், பெரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை இருக்குமானால் எவ்வளவு பேர் நம்ம மத்தியில் எரிச்சலா இருந்தாலும், ஆஃபீஸில் எரிச்சலா இருக்கலாம், என்னை விட அவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குது, என்னை விட அவங்க கொஞ்சம் கேர் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் தேவன் உங்க கூட இருப்பார். ஆனால் எரிச்சலாக இருக்கிற எல்லாருமே உங்ககிட்ட வந்து நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டேன், ஃபர்கிவ் மீ, சாரி அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருப்பார். தேவன் இருப்பார். ஏன்னா தேவன் உங்க கூட இருக்காரு. நீங்கள் எதுக்கு கொல்லப்பட வேண்டிய அவசியம். உன்னோடு வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லா போவார்கள். யார் வந்து உங்ககிட்ட வழக்காடுறதாலும் நீங்கள் சும்மா நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் வந்து கேட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. அவங்க சொல்ல ரியாக்ட் பண்ணாதீங்க. உன்னோடு வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அதுக்குன்னு ஏசப்பா என்கிட்ட வழக்காடினவங்க நாசமா போகணும்னு கேட்கக்கூடாது. என்னோட வந்து வழக்காடினவர்களை நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கணும். வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்களாம். அன்னைக்கு வந்து வழக்காடணும் இப்போ எங்க பார்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியல என்ற அளவுக்கு ஆயிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு போராடினவர்கள், நான் என்ன தப்பு பண்ணேன், என்கிட்ட ஏன் இவ்வளோ போராட்டம் பண்றீங்க அப்படின்னீங்க. உங்களோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நீங்க போயிட்டு தேடி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது, அப்படிதான் வைப்பார் அவர். போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். போராடினவர்கள் பல பேரா இருந்தாலும் தேவன் ஒருவர் போதும் உங்களை நடத்துவார். அவங்க முன்னாடி உங்களை என்ன பண்ணுவார், உயர்த்தி வைப்பார். ஆசீர்வாதத்தின் மழையா என்ன பண்ணுவார், தேவன் வருவார். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய கரத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம போய் இல்லை அவன் என்ன வழக்காடிட்டான், நம்மளுக்கு சில நேரத்துல இந்த ஷார்ட் டெம்பரா இருக்கணும். பாரு நான் சைலண்டா இருப்பேன், ஆனால் ஏதாச்சும் பண்ணால் நான் கேட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மென்டாலிட்டி அது இருக்கக்கூடாது. அந்த வந்து நீங்கள் கோவப்படுறதை விட பொறுமையாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா காரியத்திலையும் நீங்கள் பொறுமையாக இருந்திருப்பீர்கள், ஆனால் போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீங்க. நெக்ஸ்ட், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லா இல்பொருள் ஆவார்கள். யுத்தம் பண்ணாத காரணமே இல்லாமல் யுத்தம் பண்ணுறவங்களா பரவாயில்ல, யுத்தம் பண்ணுறவங்களாவே இருந்தாலும் அவங்க ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுவாங்க, இல்பொருள் ஆயிடுவாங்க. அதுக்கு வேல்யூவே இருக்காது. அது சும்மானா சொல்லுவாங்க, ஏன் எதுக்கு காரணமே இல்லாமல் என்கிட்ட வந்து யுத்தம் பண்ணுற அப்படின்னு போது அப்படி நீங்கள் சைலண்டாக இருங்க. யார் உங்ககிட்ட வந்து யுத்தம் பண்ணாலும் நம்ம இருக்க வேண்டியது மௌனமாக இருக்கணும். தேவனுடைய கரங்களில் கொடுத்துடணும், தேவனுடைய பாதப்படியில் கொடுத்துடணும். நம்மளுடைய கண்ணீரை இல்லை என்னை ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்கிட்ட சொன்னீங்கனாலே அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. மனுஷங்கக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ இல்லை நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை பற்றியோ ஷேர் பண்ணாங்க. ஃப்யூச்சர் பிளானாக இருக்கலாம், இப்போ கரண்ட் பிளானாக இருக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ண இப்போ காலகட்டத்தில் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான மெயின் டூலை நீங்களே கொடுத்துருவீங்கன்னு அர்த்தம். இப்போது யுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மௌனமாக இருங்க.
மனுஷர் ஒன்றுமில்லாத இல்பொருள் ஆவார்கள். இல்பொருள் ஆயிடுவாங்க, ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுவாங்க, வேல்யூவே இருக்காது. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். இறுதியாக தேவனை நம்ம பின்பற்றி போவோமானால் தேவன் நம்மளுடைய வலது கையை பிடிப்பார். அவர் வந்து நடத்துவார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் இருப்பேன், நான் உனக்கு என்ன பண்றேன், துணையா இருப்பேன். துணையா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்தில் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. துணையா இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தவர் தான் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம கூட இருந்தாரு, இள வயசுலயே இருந்தாரு, வாலிப வயசுலயே இருப்பாரு, நம்மளுடைய முதிர் வயதுலயும் அவர் இருப்பார். எல்லா காலகட்டத்திலையும் நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறுதி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க 20 years டுகெதர் அப்படின்னு ஃபோட்டோலாம் போடுவாங்க, அது இருக்கும். அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடுவாங்க, அப்போ இருந்துக்கும் இப்போ இருந்துக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டால் ஜீரோ, எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லை. மாறுதல் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும். இந்த மாறுதல் தான் ரொம்ப முக்கியம். என்ன மாறுதல்? இருதய மாறுதல். அவரை நம்ம பின்பற்றி வந்து போவோமானால் தேவன் நம்மளுடைய வலது கரத்தை வந்து பிடித்து கொண்டு வந்து இதுதான் உங்களோட வாழ்க்கை இல்லையா சப்பா, அங்கே ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் அதை வாழ்ந்து காட்டிட்டு இங்கே வரேன்னுலாம் சொல்ல முடியாது. அவர் கொடுத்த வாழ்க்கையில தான் நம்ம வந்து நினைத்திருக்கணும். போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், இன்னல்கள் வரும், என்ன வந்தாலும் தேவன் இருப்பார். தேவன் ஒரு காரியத்தை இவர்களுக்கு இவங்க தான் விழா எலும்புன்னு சொல்லிட்டு தேவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா உலக மனுஷங்கள் என்ன பண்ணாலும் தேவன் அந்த ஒரு சரீரத்துக்கு அந்த ஒரு விழா எலும்பை தான் கொடுப்பார். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் இறுதி சந்தோஷம் தான். அதாவது ஆரம்பம் வந்து அற்பமா இருக்கும், முடிவு சம்பூரணமா இருக்கும். இதுதான் உண்மை. கீழே வாசிக்கணும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய ஒரு மீட்பர் உரைக்கிறார். அவரே சொல்றார், நம்ம சிறு கூட்டமா தான் இருக்கோம், ஆண்டவராகிய இயேசு நம்ம கூட இருக்கார், இந்த வீட்டில் இருக்கார். இனிமேட்டு எவ்வளவு துக்கங்கள் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவரே பின்பற்றி போங்க. அவர் பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவாரு, திகையாதே அப்படின்வாரு. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் தேவன் என்னென்ன சொல்றாரோ அதற்கு மாற்றி பேசாம என்ன கேட்கணுமோ அதை கேட்கணும். தேவனுக்கு பிரியமானதை மட்டும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசங்களை நீங்களே வந்து பார்ப்பீங்க. அவர் உங்களை வலது கரத்தை பிடித்து எந்த ரூட்ல போகணும் எந்த ரூட்ல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களை என்ன பண்ணுவார், புது வாழ்க்கைக்குள்ள வழிநடத்துவார். எல்லாரும் கண்களை மூடலாம்.